ஹலோ ஆல், காலையிலே வார்ம் வாட்டரில் கொஞ்சமாக லைம் ஜூஸ் ஆட் பண்ணி எம்டி ஸ்டமக்கில் குடிச்சதுக்கப்புறமா நிறைய கேரட் இருந்தது. ஸோ அதை வச்சு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு கேரட் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணலாமேன்னு அதை கிரேட் பண்ணி வச்சிட்டேன். கேரட் ரைஸ்க்கு கருணக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணலாமேன்னு அதுக்கு மேரினேட் பண்ணி வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தோசை மாவு இருந்தது. ஸோ அதில் பணியாரம் ஊற்றலாம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிவிட்டு சைமல்டேனியஸாக கார சட்னிக்கும் ரெடி பண்ணிட்டேன். எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் லஞ்சுக்கான வேலைகள் பார்ப்பேன். ஸோ கேரட் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போதே வறுவலும் ரெடி பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி ரைஸ் குக் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ அதை வச்சு கேரட் ரைஸ் ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்து இறக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் வெள்ளரிக்காவும் கட் பண்ணி வச்சுட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். பணியாரத்துக்கு கொஞ்சம் கொத்தமல்லி கேரட் துருவல் மீதி இருந்தது. ஸோ அதையும் சேர்த்தே பணியாரம் ஊற்றிட்டேன். அண்ட் தோசை மாவு கொஞ்சம் இருந்தாலுமே ராகி மாவு ஏதாச்சும் ஆட் பண்ணி தோசை ஊற்றலான்னு தான் நினச்சேன். பட் கொஞ்சம் பிடிச்சிருந்ததுனால பணியாரம் ஊற்றினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பணியாரம் குட்டி குட்டியாக ரவுண்டாக இருக்கிறதுனால நிலா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ விரும்பி சாப்பிட்றான். என் ஹஸ்பண்ட்க்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு எனக்கு மார்னிங் ட்ரிங்க்குக்கு வெள்ளரிக்காய் கொஞ்சம் மாதுளம்பழம் பீட்ரூட் ஆட் பண்ணி ஒரு டீடாக்ஸ் ஸ்மூதி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இவ்வளோ பிடிச்சதை ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.